அமைச்சர் பதவியில பொன்முடி அவர்களை நீக்கணும். இது சும்மா சும்மா ஒரு வாட்டியும் மன்னிப்பு கேட்ட என்ன மன்னிப்பு கேக்குறீங்க நீங்க? அவர் போயிட்டார், அவ்வளவுதான். அது பத்தி அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. திமுக இதுல இருந்து மீண்டும் மீண்டும் தப்பிக்க முடியாது. மீண்டும் மீண்டும் தப்பிச்சு இவங்க என்னமோ ஊழல்வாதிகள் இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க மக்களுக்கு தெரியும், யாருக்கு தெரியுதோ இல்லையோ மக்களுக்கு தெரியும் எவ்வளவு ஊழல் செய்யறாங்க. எல்லாத்திலயும் ஊழல். திரு பொன்முடி அவர்களும் பல பேர் திமுக இருக்கக்கூடிய சமீபத்துல கூட ஒரு பெண்மணி கூட எவ்வளவு கொச்சையாக ஒரு மேடைக்கு மரியாதை கூட இல்லாம எப்படி ஒரு மேடை கடத்தால் எப்படி பெண்களை அசிங்கமாக ஆபாசகமாக பேசுவது அப்படின்றது ரொம்ப திமுகவோட டிஎன்ஏல இருக்குது. அது திமுகவோட கலாச்சாரம். இன்னைக்கு கூட சட்டசபையில ஐயா எடப்பாடியார் அவர்கள் வெளியில சொல்லியிருக்காங்க, சபாநாயகர் வாய்ப்பு கொடுப்பதில்லை. திரு பொன்முடி அவர்களுக்கும் KN நேரு அவர்களுக்கும் எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மேல நம்பிக்கை இல்லாத ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு பேசுறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காம, இது என்ன ஜனநாயகம்? சட்டப்பேரவையில மக்களுக்காக எதிர்கட்சி தலைவராக அவர் குரல் கொடுக்கும் போது அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறதுனா இது என்ன அர்த்தம்? இது சர்வாதிகார போக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சர்வாதிகார போக்கு மக்களுக்கு முன்னாடி எதுவுமே கொண்டு வரக்கூடாது. எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி காமிக்கணும். வெறும் போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் மட்டும் எடுத்துட்டு நம்ம மக்களை ஏமாத்தலாம்னு அப்படின்னு ஒரு முடிவுல இருக்காங்க. அது இனி நடக்காது. 2026 கண்டிப்பாக தமிழகத்துல ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆவாங்க. அது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும். புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி மீண்டும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, அமைச்சர் பதவியில பொன்முடி அவர்களை நீக்கணும். இது சும்மா சும்மா ஒரு வாட்டியும் மன்னிப்பு கேட்ட என்ன மன்னிப்பு கேக்குறீங்க நீங்க? ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டா அதுக்கப்புறம் மாறணும். ஆனா மாற்றமே இல்லாம ஒரு மனிதர் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி கொச்சையாக பெண்கள் மீது இந்த மாதிரி ஆபாசமாக பேசுறது அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே நீங்க பாஜக இருந்திருக்கீங்க. இப்ப இந்த கூட்டணி எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக பலமான ஒரு கூட்டணி அப்படின்றது தான் சொல்ல முடியும். மக்கள் மத்தியில எந்தெந்த தமிழ்நாட்டோட உரிமைகள் எதெல்லாம் இதுவரைக்கும் திமுக பெற்று கொடுக்காம, ஒரு நிதியோ எதுவுமே ஒரு மத்திய அரசு கிட்ட எதுவுமே பெற்றுக் கொடுக்க முடியல. இன்னைக்கு மத்திய அரசு கிட்ட டைரக்டா பேசக்கூடிய, எதா இருந்தாலும் அடிச்சு பேசக்கூடிய ஒரு நல்ல தலைவர் நம்மளுக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள். என்னென்ன மக்களுக்கு என்னென்ன தேவையோ, தமிழ்நாடு உரிமை மீது எந்த கை வைக்க கூடாது, அவங்களோட உரிமை நம்மளோட உரிமை அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐயா எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக குரல் எழுப்பி அந்த ஒரு இது முடிவுல தான் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஒரு நல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இதுக்கு முன்னாடியே அமைச்சரா இருந்திருக்காங்க, பல தடவை MLA இருந்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அவரும் ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு தலைவரா இருக்காங்க. சோ களத்துல என்ன பண்ணணுமோ அது கரெக்டா செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். கண்டிப்பாக இந்த பலமான கூட்டணி கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்றத சொல்றேன். அவர் போயிட்டார், அவ்வளவுதான். அது பத்தி அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா வாக்குகள் செதறக்கூடாது. இந்த தடவை வாக்குகள் செதறாம ஒரே கூட்டணிக்கு, ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணிக்கு தான் நீங்க வாக்களிக்க வேண்டும். அப்பதான் தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்வேன். ஊழல் மத்திய உள்துறை அமைச்சர் கூட வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ குற்றச்சாட்டுகள், ஊழல்கள் பத்தி எடுத்து சொன்னாங்க சமீபத்துல. அந்த ஊழலுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மாதிரி திமுக இதுல இருந்து மீண்டும் மீண்டும் தப்பிக்க முடியாது. மீண்டும் மீண்டும் தப்பிச்சு இவங்க என்னமோ ஊழல்வாதிகள் இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க மக்களுக்கு தெரியும், யாருக்கு தெரியுதோ இல்லையோ மக்களுக்கு தெரியும் எவ்வளவு ஊழல் செய்யறாங்க. எல்லாத்திலயும் ஊழல் அப்படின்றதுதான், எல்லா துறையிலயும் ஊழல் அப்படின்னு இருக்கும் போது பெண்கள் மீதா இருக்கட்டும், அதான் மக்கள் அவங்க தான் குடும்பம் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு பாக்குறாங்களே தவிர
மக்கள் இங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்றது அவங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.